தூணின்றி வான் படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும். அன்புக்கினியவர்களே, சேவ் லக்ஷதீப், லக்ஷதீப்பின் டேஞ்சர் என்ற ஹேஷ்டாக் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 1.6 லட்சத்துக்கும் அதிகமான ட்வீட்டுகள் பகிரப்பட்டதாக செய்திகள் வெளியாகின்றன. லக்ஷதீப் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் தீவுகள் இந்தியாவின் விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள் என சொல்லலாம். இந்த தீவுகளில் காணப்படக்கூடிய பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப், நேச்சர் வேறெங்கும் நீங்கள் காண முடியாது. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் இருப்பது போன்று குப்பை கூளங்கள் இங்கு நீங்கள் காண முடியாது. இந்தியாவில் ஒரு சில இடங்களில் இயற்கை மிக தூய்மையாக துல்லியமாக பாதுகாக்கப்படும் இடங்களில் லட்சத்தீவும் ஒன்று. லட்சத்தீவுகள் என்றால் லட்சக்கணக்கான தீவுகளா, அல்லது லட்சக்கணக்கான மக்கள் வாழுகின்ற இடமா, அல்லது அந்த மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் என்னதான் பிரச்சனை என்பதை இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். லட்சத்தீவு என்பது இந்தியா விடுதலை அடையும் முன்பு அது ஒரு மதராஸ் மாகாணத்தோடு இருந்தது. 1973 அதை ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கிறது இந்திய அரசாங்கம். இந்த தீவுகளில் மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட 65,000க்கும் குறைவாக உள்ளார்கள். இதன் மொத்த நிலப்பரப்பு 32 சதுர கிலோமீட்டர். சென்னையுடைய நிலப்பரப்பு 426 சதுர கிலோமீட்டர். சென்னையின் 10ல் ஒரு பங்கை விட இது மிகவும் குறைவானது. மொத்த தீவுகளின் எண்ணிக்கை 36. அதில் ஒரு தீவு கடல் நீர்மட்டத்தால் மூழ்கியதாக சொல்லப்படுகிறது. 35 தீவுகளில் 25 தீவுகளில் மனிதர்கள் வாழ்வது கிடையாது. மீதமுள்ள 10 தீவுகளில் மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மனிதர்கள் எனும்போது அங்கே இருக்கும் ரிலீஜியன், மதம் பிரதானமாக பேசப்படுகிறது. காரணம், இது மத ரீதியாக பேசப்படும் ஒரு நிகழ்வு. எந்த மாதிரியான மதத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்கள் 96.5% வாழ்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு பிறகு இந்துக்கள், பின்பு கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். இங்கு இருக்கும் கல்வி அறிவு, எழுத்தறிவு கிட்டத்தட்ட 90% என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பெண்களுடைய கல்வி அறிவு, விமன்ஸ் லிட்ரஸி 96.5% என்று தரவுகள் சொல்கின்றன. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லிட்ரஸரி இன் இந்தியா. அதாவது இது மிக அதிகமாக பெண்கள் படித்த ஒரு இடமாக கருதப்படுகின்ற ஒரு இடம். ஆண் பெண் விகிதாச்சாரம் எனும்பொழுது 1000 ஆண்களுக்கு 924 பெண்கள் உள்ளனர். மிக முக்கியமான பிரதானமான தொழில் மீன்பிடி தொழில்தான். அதற்கு பிறகு டூரிசம் என்று சொல்லக்கூடிய சுற்றுலா. இதுதான் லட்சத்தீவினுடைய சுருக்கம். இனி அதன் பிரச்சனை என்ன என்று இங்கு காணலாம். இந்த லட்சத்தீவு முதலில் கண்டுபிடிக்கப்படவில்லை. சேர நாட்டை ஆண்ட மன்னன் தான் முஸ்லீமாக மாற வேண்டும் என எண்ணி அரபு பாலைவனம் நோக்கி போகிறார். நீண்ட நாததால் அவரை தேட, அப்படி தேடி கடல் பயணம் மேற்கொள்ளும் போது மிக பெரும் புயல் தாக்கி கப்பல் கரை ஒதுங்கியது. அந்த கரைதான் லக்ஷதீப், லட்சத்தீவுகள் என்று சொல்லப்படுகிறது. பிறகு புதிதாக வந்த மன்னனிடம் இதை பற்றி சொல்ல, யாரெல்லாம் அங்கு சென்று விவசாயமோ அல்லது கடல் சார்ந்த தொழிலோ செய்தால் அந்த இடம் அவருக்கே, அந்த நிலம் சொந்தம் என்கிறார். பிறகு நிறைய மனிதர்கள் மேல் குடியேற்றம் செய்கிறார்கள். பிறகு அந்த மக்கள் இஸ்லாமிய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமியர்களாக வாழ்கிறார்கள். சேர நாட்டை சேர்ந்தவர்கள் என்னும்போது தமிழர்களுக்கும் இங்கு உள்ள மனிதர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய வரலாறு, ஒரு தொடர்பு காணப்படுகிறது. இப்பொழுது அங்கே மனிதர்களில் 96.5% இஸ்லாமியர்கள் தான் வாழ்கிறார்கள். ஆக பல காலங்களுக்கு பிறகுதான் லட்சத்தீவு என்கின்ற செய்தி ஊடகங்களில், மீடியாவில் பேசப்படுகிறது. பல காலங்கள் என்பதற்கு காரணங்கள் இருக்கின்றன. NCRP, நமது நாட்டின் நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது தேசிய அளவில் குற்றங்கள் பதிவு செய்யும் இடம், 2019-2020 எடுத்த கணக்கெடுப்பின்படி லட்சத்தீவில் நடைபெற்ற குற்றங்களின் எண்ணிக்கையின் பதிவு வெறும் 182 குற்றங்கள். இதுவரை கொலை குற்றங்களின் பட்டியலில் வெறும் 10க்கும் குறைவாக பதியப்பட்டுள்ளது. சொல்லப்போனால் 3 கொலை குற்றங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படியென்றால் இங்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லையா? கிரைம் ரேட்ஸ் இல்லையா? கொலை, கற்பழிப்பு குற்றங்கள், ஆள் கடத்தல், குழந்தை கடத்தல் இது போன்று எதுவும் இல்லையா என்றால் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். ஏன் வாகன விபத்துக்கள் கூட கிடையாது என்று சொல்கிறார்கள். மது, ஆல்கஹால் குடிக்கலாமா, குடிக்க முடியுமா என்றால் அதுவும் கிடையாது. விபச்சாரம் கிடையாது. ஒரே ஒரு தீவை தவிர, பங்காராம் என்கின்ற தீவை தவிர, அதுவும்
அங்கே மது குடிப்பவர்கள் டூரிஸ்ட்டுகளுக்கு மட்டும்தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு அழகான ஒழுக்கமான தீவில் யார்தான் பிரச்சனை செய்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த தீவை யார் ஆட்சி செய்கிறார்கள், யார் தீர்மானிக்கிறார்கள் என்றால் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பவர்கள் தான் இங்கே அதிகாரிகளாக பொறுப்பில் வகித்து வந்தார்கள். பரவலாக பேசப்படும் மொழி மலையாளம். கேரளா வெறும் 200 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கேரளாவுடைய உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில்தான் இந்த லட்சத்தீவு அமைந்துள்ளது. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் என்கின்ற இடத்தில் ஒரு ஆளை நியமிக்கிறது இந்த பிஜேபி அரசாங்கம். அவர் யார் என்றால் அவர்தான் பிரஃபுல் கே பட்டேல். இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் அல்ல, ஐபிஎஸ் அதிகாரியும் அல்ல. மாறாக இவர் ஒரு பிஜேபி அரசியல்வாதி. இவர் எங்கிருந்து வந்தார் என்றால் குஜராத்திலிருந்து வந்துள்ளார். மோடி முதலமைச்சராக இருந்தபோது அங்கே உள்துறை அமைச்சராக வேலை பார்த்தவர் தான் இவர். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதிலாக குஜராத்தில் உள்ள ஒரு அரசியல்வாதியை நீங்கள் ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டுள்ளீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் அங்குள்ள பஞ்சாயத்து போர்டு அதிகாரிகளை அழைத்து பேசுகிறார். ஒரு கட்டத்தில் பிரஃபுல் பட்டேல் எல்டிஏஆர் என்கின்ற சட்டத்தை கொண்டு வருகிறார். லக்ஷதீப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் 2021 ஆக்ட் இந்த மசோதாவை கொண்டு வருகிறார். லட்சத்தீவை நான் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறேன், டெவலப் செய்ய போகிறேன் என்கின்ற வரைவு மசோதாவை அவர் கொண்டு வருகிறார். அது இந்த மாதம் 31 வரை தான் நிலுவையில் இருக்கும். இன்னவெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதுதான் இங்கே பிரச்சனை. இங்கு யார் வேண்டுமானாலும் நிலம் லேண்ட் வாங்கி கொள்வதுதான் அந்த பிரதான பிரச்சனை. லட்சத்தீவை பொறுத்தவரை இங்கு காலங்காலமாக வாழக்கூடிய நபர் நிலத்தை விற்க முடியும். வாங்குபவரும் அதே பகுதியை அதே நிலப்பரப்பை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி செய்தால்தான் இந்த நிலப்பரப்பை பாதுகாக்க முடியும். அதனால்தான் இதுவரையிலும் அந்த எக்கோசிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் அழகாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. இவர் சொல்வது போல் யார் வேண்டுமானாலும் நிலத்தை வாங்கலாம் என்றால் நிச்சயமாக கண்டிப்பாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் படையெடுத்து வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சகோதரர்களே. முதல் விஷயம். அடுத்து இந்த இடத்தில் எது வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள். மைனிங் செய்வார்கள், சாலை அமைப்பார்கள், பெரிய ஹோட்டல்ஸை கொண்டு வருவார்கள், ரெசார்ட்ஸை கொண்டு வருவார்கள். ஆகவே இவற்றுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியை யாரிடம் வாங்க வேண்டும்? லோக்கல் பஞ்சாயத் அப்ரூவலிடம் வாங்க வேண்டுமா என்றால் கிடையாது. இதையும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மொத்த அதிகாரத்தையும் தன் கையில் எடுத்துள்ளார். மக்களிடம் உள்ள மிச்ச சொச்ச ஜனநாயகத்தை பிடுங்கி தனது அதிகாரத்தின் கீழ் அவர் கொண்டு வந்துவிட்டார் இந்த பிரஃபுல் பட்டேல். அதில் முக்கியமானது பஞ்சாயத்தில் இருக்கும் மிக முக்கியமான 5 துறைகள் பஞ்சாயத் போர்டிடமிருந்து விலக்கப்பட்டுள்ளது அல்லது பிடுங்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். அவைகள் எஜுகேஷன் கல்வி, ஹெல்த் கேர் சுகாதாரம், அக்ரிகல்ச்சர் விவசாயம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி விலங்குகள் நலன் பாதுகாப்பு, ஃபிஷரி செக்டார் மீன்பிடி தொழில். இந்த அதிகாரங்கள் இவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டுள்ளன. அடுத்து இன்னொரு சட்டம், 2 குழந்தைகள் பெற்றவர்கள் லட்சத்தீவில் தேர்தலில் நிற்க முடியாது என்கிறது புதிய சட்டம். அடுத்து அங்குள்ள மக்களின் நிலங்களை எடுத்துக்கொள்ளலாமா என்றால் ஆம், வளர்ச்சி திட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் என்கிறது அந்த புதிய டிராஃப்ட். அடுத்து பள்ளிக்கூடங்களில் ஸ்கூல்ஸ் மதிய உணவில் மாமிசம் என்று இருக்கக்கூடாது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். அது ஒரு தீவு. அங்கே என்ன கிடைக்கும்? மீன், நண்டு, இறால் இதுதான் கிடைக்கும். இதை சாப்பிடக்கூடாது என்கின்ற தடை அங்கே விதித்துள்ளார்கள். அடுத்து பீஃப் தடை செய்யப்பட்டுள்ளது. மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் அங்கே குண்டாஸ் சட்டம் பாயும். பீஃப் யாரும் ஏற்றுமதி செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது என்கிறது அந்த சட்டம். அடுத்து இவர் கொண்டு வந்துள்ள அடுத்த சட்டம், அங்கே மது குடிக்கக்கூடாது என்கின்ற சட்டத்தை மாற்றி டாஸ்மாக் போன்ற அமைப்புகளுக்கு அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. குடித்தாதான் அங்கே டூரிஸ்ட் வருவார்கள் என்கிறார்கள் கேட்டதற்கு. இதுவரைக்கும் குடிக்காமல் அங்கே டூரிஸ்ட்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அங்கே பொதுமக்கள் சொல்கிறார்கள். ஆகவே ஆல்கஹாலை கொண்டு வர வேண்டும் என்கிறது இந்த புதிய சட்டம். இப்படி சட்டங்கள் மசோதாவாக தாக்கல் செய்யப்படும் போது அங்கே எதிர்ப்பு குரல் மக்களிடையே வலுக்கிறது. அந்த எதிர்ப்பு குரல் எழ ஆரம்பிக்கும் பொழுதே
மீனவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட நிறைய நிழற்குடங்கள் வீடுகள் முழுவதுமாக தரைமட்டமாக்கப்படுகின்றன. எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் சட்டத்தை மீறிவிட்டீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். 2019-20 கணக்கெடுப்பின்படி வெறும் 182 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில், அதிலும் சிறிய குற்றங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அங்கே குண்டாஸ் ஆக்ட் கொண்டு வரப்படுகிறது. அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எதிராகவோ அல்லது அரசாங்கத்திற்கு எதிராகவோ நீங்கள் பேசிவிட்டால் உங்களை பிடித்து சிறையில் அடைத்து விடுவார்கள். யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அங்கே கற்பழிப்பும் கொலையும் நடைபெறவில்லை. அங்கே எந்த ஒரு தீய பழக்கங்களும் இல்லை. ஆகவே அப்படி இருந்தும் அந்த இடத்தில் குண்டாஸ் ஆக்ட் கொண்டு வரப்படுகிறது. அந்த மக்கள் பீதியிலே பயப்படுகிறார்கள். நீங்கள் எங்களுடைய நிலத்தை பிடுங்குகிறீர்கள், எதை சாப்பிட வேண்டும் அதை என்று தீர்மானிக்கின்றீர்கள், எவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பதை நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள், எதை படிக்க வேண்டும் எதை படிக்கக்கூடாது என்பதை நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள் என்று அந்த மக்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கின்றார்கள். அடிப்படை மருத்துவ வசதிகள் இல்லை என்று செவிலியர்கள் அங்கே சொன்னபோது அந்த செவிலியர்களுக்கு பணி நீக்கம் செய்யப்படுகிறது. அந்த ஊழியர்கள் வேலையை விட்டு நீக்கப்படுகிறார்கள். அடுத்து எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது லட்சத்தீவுக்கு யாராவது ஒரு சுற்றுலா பயணி அங்கே வந்தால் அவர் நிச்சயமாக குவாரண்டைன் இருக்க வேண்டும். 2020 ஜனவரி வரை கோவிட் இல்லாத, கரோனா வைரஸ் இல்லாத ஒரு தீவாக இது அறிவிக்கப்பட்டது. அப்படி அங்கே வருபவர்கள் RT-PCR டெஸ்ட் கொண்டு வர வேண்டும். பிறகு 14 நாட்கள் தனித்தீவில் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். பிறகு அவர்கள் அந்த தீவுகளுக்கு சென்று அவர்கள் உல்லாசமாக இருக்கலாம், அந்த இடங்களை பார்க்கலாம் என்ற ஒரு சட்டத்தை இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எடுத்துவிட்டார். PCR டெஸ்ட் நெகட்டிவ் இருந்தால் 48 மணி நேரத்தில் நீங்கள் உள்ளே செல்லலாம் என்ற அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகு அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 6000 பேருக்கும் அதிகமாக கொரோனா வைரஸ் பரவியது. கிட்டத்தட்ட 20 பேர் இறந்து விட்டதாக செய்திகள் சொல்லப்படுகின்றன. இப்படியெல்லாம் இங்கு பிரச்சனை செய்தால் இந்த இடத்தில் மக்கள் கொந்தளிப்பார்களா இல்லையா? இங்கே பிரச்சனை வருமா வராதா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுவிடுகின்றேன். கேரளா முழுவதும் இந்த பிரச்சனை தீவிரமாக பார்க்கப்படுகிறது. ஆக தேவையில்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை கொண்டு வந்து உங்கள் அஜெண்டாவை திணிக்க முயற்சிக்கிறீர்களா பிஜேபி அரசாங்கமே என்கின்ற கேள்வி அந்த மக்கள் கேட்கிறார்கள். வெறுப்பு அரசியலை விட்டுவிட்டு நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். முன்பு காஷ்மீரில் செய்ததைப் போல இன்றைக்கு இவர்கள் லட்சத்தீவில் செய்கிறார்கள். இப்பொழுது அந்த இடத்தில் உள்ள இன்டர்நெட் ஸ்பீடை அவர்கள் குறைத்துள்ளார்கள். காஷ்மீரில் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை எந்த ஊடகங்களும் காண்பிப்பதில்லை. அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள். இங்கிருந்து ஒரு ஆள் இன்றைக்கு காஷ்மீருக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதை போன்று ஒரு நிலையை இவர்கள் செய்கிறார்கள். உங்களுக்கு டெவலப்மெண்ட் அல்லது வளர்ச்சி வேண்டுமென்றால் அந்த மக்களின் நிலங்களை ஏன் அபகரிக்க வேண்டும்? இந்த தீவில் மட்டும் ஏன் இவ்வளவு கெடுபிடி? இன்னும் கொச்சியில் லட்சத்தீவிற்கு சொந்தமான சில இடங்களும் ரெசார்ட்டுகளும் இருக்கின்றன. அதன் மூலமாக வருமானம் வருகின்றது. அதனை பிரைவேட் ஏஜென்சிக்கு கொடுக்க போகிறார்கள் என்கிறார்கள் இவர்கள். பால் உற்பத்தியை நிறுத்தியுள்ளார்கள். லக்ஷதீப் மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டியை இவர்கள் முழுவதுமாக மூடிவிட்டார்கள். பங்காரம் என்ற தீவிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை இவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். லட்சத்தீவுக்கு கொச்சி வழியாக வரக்கூடிய அந்த வழியை அடைத்து அந்த வழியாக வரக்கூடாது, மாறாக மேங்களூர் வழியாக தான் வர வேண்டும் என்று சட்டத்திட்டங்கள் மாறியுள்ளதாக அந்த மக்கள் சொல்கிறார்கள். ஆகவே இதற்கு பின்னால் இருப்பது மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டா என்னவென்றால், நான் மட்டுமே வாழ வேண்டும், நீ வாழக்கூடாது என்பதுதான். நான் என்று சொல்வது அவர்களின் சித்தாந்த அரசியல் கோட்பாடுகளை, கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள், தனியார் முதலாளிகள் அல்லது இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் மட்டுமே வாழ வேண்டும், வேறு யாரும் வாழக்கூடாது என்கின்ற இந்த சிந்தனை மிக மோசமான சிந்தனை. அங்கே மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. இதை தட்டி கேட்காமல் கண்டும் காணாமல் இருந்தால் நாளை நமக்கும் இந்த நிலைமைதான் ஏற்படும் சகோதரர்களே. இன்னும் பல பிரச்சனைகள், பல பேரை வேலையை விட்டு இவர்கள்
தூக்கிவிட்டார்கள். சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை. பல பேருடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளன. நிறைய நபர்கள் வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். மது தடை செய்யப்பட்டிருந்த பங்காராம் என்கின்ற அந்த தீவை தவிர, அதுவும் அங்கே டூரிஸ்டாக வருகிறவர்களுக்கு மட்டும்தான் அங்கே மது கொடுக்கப்படும். இப்பொழுது 10 தீவிலும் மது ஆலைகள் திறக்கப்படும் என்பதை நாம் கண்டிப்பாக எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் நிலத்தை வாங்கலாம் எனும்போது நில அபகரிப்பு என்பது அந்த மக்களுக்கு இயற்கையாக ஏற்படுகின்ற பயம்தான். சாதாரண மக்களுக்கு மீது குண்டாஸ் சட்டம் பாயும் என்றால் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, இங்கே மீன் தானே கிடைக்கிறது, அதை தானே சாப்பிட முடியும் என்று கேள்வி கேட்டால், கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாது என்று குரலை நெறித்தால் நாம் அவர்களை கேள்வி கேட்காமல் எப்படி இருக்க வேண்டும்? கண்டிப்பாக இதை பற்றி நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். நம்மாலான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இதை பற்றி எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை. விலை போன ஊடகங்களே, தேவையில்லாத செய்திகளை காண்பிக்கின்றீர்களே, இது உங்களுக்கு தெரியவில்லையா என்று பலரும் கேட்கின்றார்கள். ஆகவே மக்கள் இந்த ஊடகங்களை பார்த்து விபச்சார ஊடகங்கள் என்று பெயரிட்டுள்ளார்கள். ஆகவே நாம் இது அரசாங்கத்துக்கு எதிராக நாம் இதனை எதுவும் கேள்வியாக கேட்கவில்லை, அல்லது அரசாங்கத்துடைய சட்டங்களுக்கு எதிராக நாம் கேள்விகளை கேட்கவில்லை. அந்த மனிதர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை ஏன் நசுக்கிறீர்கள்? அடிப்படை தேவைகளை ஏன் நீங்கள் நசுக்குகிறீர்கள் என்ற கேள்வியைத்தான் நான் கேட்கின்றோம். அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது அதனுடைய கொள்கைகளுக்கு எதிராகவோ பேசப்படவில்லை. மாறாக மனிதநேயம், நீதி இவற்றுக்கு எதிராக நாம் கேள்விகளை கேட்கின்றோம். இது அனைவருடைய கடமை. இதை நீங்கள் மத ரீதியாக பார்க்காமல் இது இந்திய மக்களுடைய உணர்வாக பார்த்து நீங்கள் எல்லோரும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே.